இன்றைக்கி வந்து நம்ம 2D ஃபார்முலா பார்க்கலாம் சரிங்களா. ஃபஸ்ட்டு 2Dனா என்ன 3Dனா என்ன அப்படின்னு தெரியணும். 2D 3D ரைட்டா. 2Dனா என்ன 2 டைமென்ஷன். 2 டைமென்ஷன் என்னென்னா எக்ஸு ஒய் ரைட்டா. அது எக்ஸு மற்றும் ஒய் பார்க்குது ரெண்டு மட்டும்தான் இருக்கும். 3 டைமென்ஷனை பாருங்கள் எக்ஸு ஒய் இசட் சரியா. ஸோ முப்பரிமாணம் இதுதான் 3 டைமென்ஷன். 2 டைமென்ஷனோட யூனிட் என்னென்னா ரெண்டு சைடு தான் வரதுனால எம் இன்னொரு சைடு எம் இஸ் ஈக்குவல் டு எம் ஸ்கொயர், அதாவது மீட்டர் ஸ்கொயர். இது 3 பக்கம் வரதுனால எம் இன்ட்டு எம் இன்ட்டு எம் ஈக்குவல் டு மீட்டர் க்யூப் ரைட்டுங்களா. சரி ஓகே. இப்போது 2Dயில் உள்ள ஃபார்முலாஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கொயர் பார்க்கலாம் ரைட்டா. ஃபஸ்ட்டு ஸ்கொயர் அதாவது சதுரம் ரைட்டா. சதுரம்னா 4 சைடும் ஒரே மாதிரி இருக்கும் ஓகேவா. ஸோ எந்த சைடும் ஏ, இது ஏ ஏ ஏ ரைட்டா. 4 சைடும் ஒரே அளவை உடையதான் சதுரம்னு சொல்லுவோம் ரைட்டு. சதுரத்தோட ஃபஸ்ட்டு சுற்றளவு பாருங்கள் பெரிமீட்டர், அதாவது சுற்றளவு ரைட்டு. சுற்றளவுனா என்னதுன்னா இது சுற்றி இருக்கிறத அப்படியே கூட்டி போட்டுடணும், அதுதான் சுற்றளவு. இப்போ ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏ 4A ஓகேவா. 4A அதாவது ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏ 4A ரைட்டா. ரைட்டு இதுதான் சுற்றளவு. சுற்றளவுனா சுற்றி உள்ள பகுதி தான் சுற்றளவு ரைட்டு. ரெண்டாவது என்னென்னா ஏரியா. ஏரியானா என்னென்னா பரப்பளவு. பரப்பளவு சரியா. அது எவ்வளோ பரப்பை உள்ளடக்கியது அப்படிங்கிறதான் பரப்பளவு. ஸோ பரப்பளவுன்னு என்னென்னா நம்ம உள்ளுள்ள பகுதி சரியா. இந்த இதுதான் நம்ம பரப்பளவுன்னு சொல்லுவோம் ரைட்டுங்களா. சரி ரைட்டு. இப்போ பரப்பளவை நம்ம எப்படி எழுதலாம். ஸோ அப்போ பரப்பளவு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இந்த உள்ளுள்ள பகுதியை ஏதாவது 2 சைடு இருக்குல்ல, இந்த 2 சைடை ஸ்கொயர் பண்ணால் அதுதான் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் அதுதான் பரப்பளவு, அதுதான் உள்ள பரப்பளவு ரைட்டா. அப்போது ஏ இன்ட்டு ஏ எவ்வளவு ஏ ஸ்கொயர் ஓகேவா. அப்போது ஸ்கொயரோட பரப்பளவு வந்து ஏ ஸ்கொயர். அடுத்து இதில் மூணாவது என்ன பார்க்கணுன்னா டயகனல்னு ஒன்று இருக்குது. டயகனல் அதாவது மூலை விட்டம். இதோட மூலை விட்டம் எப்படி பார்க்கணும் பாருங்கள். மூலை விட்டம் பாருங்கள் எப்படின்ட்டு ரைட்டா. இதுதான் மூலை விட்டம் ரைட்டு ஓகேவா. அப்போது நமக்கு இது சைடு ஏ, இந்த சைடு ஏ, இது ஏ, இது ஏ. நமக்கு என்ன மூலை விட்டுனா இந்த பகுதி வேணும், அதான் டி சரியா. இந்த பகுதி தான் வேணும் சரி. இதை ஃபஸ்ட்டு நம்ம தனியாக எடுத்து வரைஞ்சிக்கலாம் ரைட்டா. இந்த பகுதி வேணும், இது ஏ இது ஏ ரைட். இப்போ டி எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா முதல்ல இந்த 2 லைன் ஜாயிண்ட் ஆகுது இல்லையா, இந்த லைனில் தான் நமக்கு ஆங்கிள் போடுவோம் சரியா. அப்போ இதுதான் ஆங்கிள் ரைட்டா. சரி இது பித்தாகரஸ் தியரம் நம்ம படிக்கணும், டெப்த்தாக போக வேண்டாம், நம்ம ஈஸியாக எப்படின்னு சொல்லி தந்துருந்தேன். இப்போ இந்த பெரிய சைடு இருக்கு இல்லையா, அதான் டி. இந்த சைடு வேணும்னா டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மீதி 2 ஸ்கொயர் 2 சைடையும் கூட்டி போட்டுடணும். இப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ்ஸு இன்னொரு ஏ ஸ்கொயர் ரைட்டா. இது ஒரு ஏ ஸ்கொயர், இது ஒரு ஏ ஸ்கொயர் ரைட். அப்போ டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இந்த சைடு இந்த சைடு. அப்போ டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2a ஸ்கொயர் ஓகேவா. 2a ஸ்கொயர்னால 2a ஸ்கொயர். அப்போ டி இஸ் ஈக்குவல் டு டினா என்னது இது இங்கே ரூட் ஆகும் ஓகேவா. அப்போ 2a ஸ்கொயர் ரைட் ஓகேவா. அது எப்படின்னா டி இஸ் ஈக்குவல் டு 2a ஸ்கொயர். இங்கே 2 வந்து இது சைடு வரும்போது 1/2 ஆகும் ஓகேவா. 1/2 என்ன அர்த்தம்னா ரூட்டுன்னு அர்த்தம் ஓகேவா. அதுதான் நம்ம டி இஸ் ஈக்குவல் டு 2a ஸ்கொயர் ரூட்டுன்னு போட்டிருக்கோம் ஓகேவா. சரி இப்போது இதை எப்படி எழுதலாம். டி இஸ் ஈக்குவல் டு 2a ஸ்கொயரை ஏ இன்ட்டு ஏ ரைட்டா. அப்போது ரூட்டை விட்டு வெளியே எடுக்கும்போது 2aக்கு ஒரு ஏ வெளியே எடுத்துக்கலாம், ஏன்னா இது ஸ்கொயர் ரூட். ஸ்கொயர்னால் 2ன்னு அர்த்தம். ஸோ 2aக்கு ஒரு ஏ வெளியே எடுத்துக்கலாம். அப்போ டி இஸ் ஈக்குவல் டு ஏ ரூட் 2 ரைட்டா. அப்போது நமக்கு மூலை விட்டம் கிடச்சிச்சு. மூலை விட்டத்தோட ஃபார்முலா என்னது டி இஸ் ஈக்குவல் டு ஏ ரூட் 2 ரைட்டுங்களா. ரைட். இப்போது இதுதான் ஸ்கொயர். ஸ்கொயரில் இப்போ 3 இருக்குது. பெரிமீட்டர் 1 சுற்றளவு. சுற்றளவுனா 3
அதாவது மேல் உள்ள பகுதி எல்லாத்தையும் கூட்டி போட்டால் சுற்றி உள்ள பகுதியை கூட்டி போட்டால் அது பெரிமீட்டர், அதுதான் சுற்றளவு. ரைட். ரெண்டாவது ஏரியானா உள்ள பகுதி. சரியா, உள்ள பகுதினா எப்படி கண்டுபிடிக்கனா, ஏதாவது 2 சைடை பெருக்கி போட்டால் அதுதான் ஏரியா. ரைட்டா. மூணாவது மூலைவிட்டம் கண்டுபிடிச்சாச்சு. D = A√2. சரியா. இந்த 3 ஃபார்முலா: பெரிமீட்டர் 4A, ஏரியா A², டயகனல் A√2. ரைட். அடுத்தது நம்ம ரெக்டாங்கிள் பார்க்கலாம். அடுத்து என்ன பார்க்கணும்னா ரெக்டாங்கிள். ரைட்டா. ரெக்டாங்கிள் என்ன பாருங்கள், 2 சைடு ஒரே மாதிரி இருக்கும், இன்னொரு 2 சைடு வேறு லென்த்தில் இருக்கும். சரியா. அப்போது நீளமான பகுதியை லென்த்துன்னு வைப்போம் L. ஸோ இதுவும் L. கட்டையான பகுதியை பிரெத்துன்னு வைப்போம் B. ரைட்டா. சரி. இப்போது இதோட பெரிமீட்டர் பாருங்கள். பெரிமீட்டர்னா சுற்றளவு. சரியா, சுற்றளவு. இந்த சுற்றளவுனா என்ன செய்யணும், எல்லாத்தையும் கூட்டணும். ஓகேவா. அப்போது எத்தனை 2L 2B இருக்குது. ஸோ 2L + 2B. இது எப்படி எழுதுனா, 2 காமன் எடுத்துங்க. காமன் எடுத்தால் 2L + B. ரைட்டா. ஓகே. இது சுற்றளவு. அடுத்து ஏரியானது உள்ள பகுதி. உள்ள பகுதி எப்படி கண்டுபிடிக்கணும், ஏதாவது 2 சைடை பெருக்கிடணும். ஸோ L × B. ரைட்டுங்களா. ரைட். ஓகே. அடுத்து என்ன, டயகனல்னா மூலைவிட்டம். ரைட்டா. இதான் மூலைவிட்டம். சரியா. இது L, இது B, L, B. சரி. இப்போ தனியாக நம்ம இந்த படத்தை வரைஞ்சிக்கலாம். அடுத்து ரைட்டா. ஸோ இங்கே என்ன இருக்குது, L, B, இந்த இடம் தான் வேணும், D தான் வேணும், டயகனல். சரி. இதை கண்டுபிடிக்க போகிறோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பித்தாகரஸ் தியரம் முறை எப்படி, D² = L² + B². அப்போ D = √L² + B². ரைட்டுங்களா. இதுக்கு மேலே இதை சுருக்க முடியாது. ஓகேவா. ஸோ நமக்கு டயகனல் என்னது, D = √L² + B². அப்போ மொத்தம் என்ன இருக்குது, ஏரியா வந்துடுது L × B, அதாவது 2 பக்கத்தை பெருக்கணும். பெரிமீட்டர்னால் சுற்றி உள்ளது கூட்டணும். ஸோ 2L + B. அடுத்து என்னது, டயகனல் = √L² + B². ரைட்டுங்களா. ஓகே. இப்போ ரெக்டாங்கிள் முடிஞ்சுது. அடுத்தது நம்ம ட்ரையாங்கிள் பார்க்க போகிறோம். ரைட்டா. ட்ரையாங்கிளில் மொத்தம் 4 டைப் இருக்குது. ட்ரையாங்கிள்: நார்மல் ட்ரையாங்கிள். சரியா, நார்மல் ட்ரையாங்கிள். அதுக்கப்புறம் பார்த்தாச்சுன்னா இரு சமபக்க முக்கோணம். இரு சமபக்க முக்கோணம் போனால் 2 பக்கம் ஒரே மாதிரி இருக்கும். சரியா. 3வது பக்கம் வேறு அளவில் இருக்கும். சரியா. ரைட். ஓகே. 3வது என்னென்னா, இரு சமபக்க முக்கோணத்துக்கு பேர் ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள். ஐசோஸ்லஸ்னால் ஐசோனில் 2 சமபக்கம்னு அர்த்தம். ரைட்டா. ஸோ இரு சமபக்க முக்கோணம் 2 பக்கம் சமமாக இருக்கும், ஒரு பக்கம் வேறு மாதிரி இருக்கும். ரைட்டா, வேறு அளவில் இருக்கும். ரைட்டு. அடுத்தது 3வது என்ன, ஸ்கேலின் ட்ரையாங்கிள். இது நார்மல் ட்ரையாங்கிள். 2 இரு சமபக்க முக்கோணம். 3வது ஸ்கேலின் ட்ரையாங்கிள். ஸ்கேலின் ட்ரையாங்கிள்னால் அசமபக்க முக்கோணம் அப்படிம்பாங்க. அசமபக்க முக்கோணம். அசமபக்க முக்கோணம் 3 சைடுமே வேறு அளவு இருக்கும். சரியா. A, B, C. இங்கே பார்த்தாச்சுன்னா A, B 2 பக்கம் சமமாக இருக்கும், ஒரு பக்கம் வேறு மாதிரி இருக்கும். சரி. ரைட். ஓகே. 4வது என்ன பார்க்கணும்னா ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். எல்லா பக்கமும் ஒரே மாதிரி. ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். சரியா. ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். ரைட். இப்போது நம்ம ஒரு ட்ரையாங்கிளாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் பாருங்கள், நார்மலாக இதான் ட்ரையாங்கிள். ரைட்டா. சரி. ரைட்டு. இப்போது இதை ரெக்டாங்கிள் படத்தை பாருங்கள். இதான் ரெக்டாங்கிள். ஸோ இந்த ரெக்டாங்கிளை பாதியாக பிரித்தா அதுதான் ட்ரையாங்கிள். ரைட்டா.
நம்ம ரெக்டாங்கிளோட ஃபார்முலா என்னது, இது லென்த்து, இது பி. ஓகேவா? நம்ம இதே இதை எங்கே நினைப்போம்னா ட்ரையாங்கிளில் இதை பேஸுன்னு வைப்போம், இதை ஹைட்டுன்னு வைப்போம். ஏன்னா 2 பக்கம் இருந்தால் மட்டும்தான் அந்த பிரெத்துன்னு வைக்க முடியும். ஒரே ஒரு பக்கம் இருக்குது, அதனால் அதை ஹைட்டுன்னு வைக்கிறோம். ரைட்டா? ஸோ இங்கேயே 2 பக்கம் ஈக்குவலாக இருக்கிறனால தான் அதை லென்த்துன்னு வைக்கிறோம். இங்கே ஒரே ஒரு பக்கம் இருக்கிறனால அதை வந்து பேஸுன்னு வைக்கிறோம். ரைட்டா? இதுதான் அதுக்குள்ள வித்தியாசம். ஸோ ரெக்டாங்கிளோட ஃபார்முலானது ஏரியா L இன்ட்டு பி. ரைட்டா? அதே மாதிரி ட்ரையாங்கிளுக்கு என்ன பி இன்ட்டு ஹெச். பட் என்ன இங்கே வந்து 2 முக்கோணம் இருக்குது இல்லையா? ஸோ அதனால் L இன்ட்டு பி. இங்கே ஒரே குள்ள தான் இருக்குன்னா இதில் பாதி தான் இது. ஸோ அதனால் என்ன செய்யணும், இன்ட்டு 1/2. ஓகேவா? ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் என்னது, ½ இன்ட்டு பிஹெச். ரைட்? ஓகேவா? ரைட். பெரிமீட்ரு வழக்கம் போல் இது எல்லாத்தையும் சுற்றி நம்ம என்ன இருக்கோ அதை எழுதுவோம். ரைட்? ஓகே. இப்போது நார்மலாக ட்ரையாங்கிள்லாம் என்னென்னு தெரிஞ்சிச்சா? ஒரு ரெக்டாங்கிள்லேருந்து பாதி பகுதி தான் ட்ரையாங்கிள். ஸோ ரெக்டாங்கிளோட ஏரியா L இன்ட்டு பின்னா அதில் பாதி ½ L இன்ட்டு பி. ஸோ ஆனால் இங்கே L இன்ட்டு பின்னு வைக்க முடியாது, ஏன்னா ஒரு சைடு தான் இருக்குது, அதனால். ரைட். இப்போ அடுத்து ஒரு ட்ரையாங்கிளாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் பார்ப்போம். ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் இரு சமபக்க முக்கோணம். ரைட்டா? ரைட்டு. இப்போ 2 சைடும் ஒரே மாதிரி இருக்கும், இந்த சைடு வேறு மாதிரி இருக்கும். சரி, ஃபஸ்ட்டு என்ன பார்க்கலாம், பெரிமீட்டர் பார்க்கலாம். பெரிமீட்டரானது சுற்றளவு, சுற்றி என்ன இருக்கோ அதை கூட்டி போடணும். அப்போது a + b ஈக்குவல் டு 2a + b. ரைட்டா? ஏரியா வந்து ஏரியா அதே மாதிரி ½ இன்ட்டு b இன்ட்டு h. இது நார்மலாக எல்லா ட்ரையாங்கிளுக்குள்ள ஃபார்முலா. ரைட். அடுத்தது பாருங்கள், ஸ்கேலின் ட்ரையாங்கிள் அசம பக்கம் முக்கோணம். எல்லா சைடும் வேறு மாதிரி இருக்கும். ரைட்டா? A B C. சரி, இதுக்கு பெரிமீட்டர் என்ன எழுதலாம், சுற்றி உள்ளதை அப்படி கூட்டி எழுதிக்கணும். அப்போ a + b + c. ரைட்டா? இதுதான் இதோட பெரிமீட்டர். அடுத்து இதோட ஏரியா என்னென்னா √of s s - a s - b s - c. ரைட்டா? இப்போது இந்த எஸ்னா என்னென்னு கண்டுபிடிக்கணும். எஸ்னா என்னென்னா நம்ம சுற்றளவுக்குள்ள பெரிமீட்டர் a + b + c / 2. சரியா? இங்கே ஏன் 2 போடுதுன்னா இது பாருங்கள் ஒரு அரை வட்டம். சரியா? ஒரு அரை பகுதி தான் இருக்குது. ஸோ அதனால தான் /2 போடுறோம். ரைட்டா? ஸோ s = a + b + c/2. ஏரியானா s × s - a s - b s - c. பெரிமீட்டர் வந்து a + b + c அதோட சுற்றி இருக்கிறாங்க. ரைட்டு. அடுத்து ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் பார்க்கலாம். அடுத்து பாருங்கள், ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். சரியா? ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் எல்லா பக்கமும் சமமாக இருக்கும். ஸோ சமபக்க முக்கோணம். ரைட்டா? சரி, இது ஏ. ரைட்டா? ரைட். அப்போ இதோட பெரிமீட்டர் என்ன எழுதலாம், பெரிமீட்டர் சுற்றளவு 3a. ரைட்? ஓகேவா? ஸோ இதோட பெரிமீட்டர் வந்து என்னென்னா a + a 3a. ரைட். இப்போ நம்ம இதோட ஏரியா கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட் என்ன, அதோட ஹைட்டு வேணும். இதுதான் ஹைட்டு. சரியா? ரைட். இந்த ஹைட்டு கண்டுபிடிச்சா தான் அதோட ஏரியா நம்ம கண்டுபிடிக்க முடியும். ரைட்டு. இப்போது நார்மலாக ட்ரையாங்கிளோட ஏரியானது ½ இன்ட்டு b இன்ட்டு ஹெச்ன்னு போடுவோம். ரைட்டா? சரி, ரைட். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஹைட்டு கண்டுபிடிக்கும். இந்த படத்தை மட்டும் தனியாக வரைஞ்சிக்கோங்க. இது ஃபுல் இடமும் ஏனா, ரைட்டா? இது ஃபுல்லாக ஏனா இதில் பாதி எவ்வளோ இருக்கும், a/2. ரைட்டா? ஸோ அப்போது இந்த இடம் மட்டும் இது ஃபுல்லாக a. சரியா? அப்போது இந்த பாதி இடம் மட்டும் எவ்வளோ இருக்கும், a/2 இருக்கும். ரைட்டா? ரைட்டு. அப்போ ஹைட்டு a. இப்போ தனி படம் இது மட்டும்தான், இந்த படம் மட்டும். ரைட்டா? சரி, ரைட். இப்போது பித்தகோரஸ் தியரம் படி பாருங்கள். இந்த இடம் என்ன நினச்சிக்குவோம், a² = இந்த கண்டத்தையும் கூட்டிடுவோம்.
அதாவது ஆங்கிளில் இருக்கிறத கூட்டிக்குவோம். சரியா? இப்போ h² ப்ளஸ்ஸு a/2 ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போது h² இங்கே வச்சுட்டு a+2 இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. அப்போ a² மைனஸ் a/2 ஹோல் ஸ்கொயர். ரைட்டா? அப்போது h² இஸ் ஈக்குவல் டு a² மைனஸ் a² ஸ்கொயர் பண்ணால் a² டிவைட் பை 2 ஸ்கொயர்னால் எவ்வளவு? 4. இப்போ h² இஸ் ஈக்குவல் டு இது இப்படி கொண்டு வந்துடுங்க. 4a² மைனஸ் a² டிவைட் பை 4. இப்போ h² இஸ் ஈக்குவல் டு 4a² a² போனால் எவ்வளவு? 3a² டிவைட் பை 4. அப்போ h இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 3a² டிவைட் பை 4 ஹோல் ரூட். சரியா? இதை எப்படி எழுதலாம்? h is equal to root of 3 a into a divided by 4க்கு 2 into 2. அப்போ h is equal to root 3. ரைட்டா? 2aக்கு ஓகே வெளியே எடுத்துடலாம். அப்போ a root 3 ஓகே 2 2க்கு ஒரு 2 வெளியே எடுத்துடலாம். ரைட்டா? அப்போ h is equal நமக்கு என்ன கிடச்சிருக்கு? a root 3 by 2. ரைட்டா? இப்போ h is equal to a root 3 by 2. ஓகே. இப்போது உங்களுக்கு ஏரியா கண்டுபிடிக்க நம்ம என்னது? ஏரியா நார்மல் ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து half into b into h. ரைட்டா? இப்போது எப்படி போடலாம்? half into இந்த பேஸ் எவ்வளவு? b is equal to a தான். இந்த பேஸ் வந்து எவ்வளவு? a. ஸோ half into a into ஹைட் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? a root 3 by 2. அப்போது half into a² root 3 by 2. இது எப்படி எழுதாம்? a² root 3 by 2 into 2 4. ஓகேவா? அப்போ நமக்கு ஏரியானது a² root 3 by 4. ரைட்டுங்களா? இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். இது ஏரியா, இது ஹைட்டுங்கிறது இந்த ஒரு இடம் மட்டும்தான். சரியா? ஏரியாங்கிறது இந்த உள்ள எல்லா இடமும். ஸோ ஹைட்டோட ஏரியா அதிகமாக இருக்கும். இப்போ அதை வச்சு நீங்கள் படிச்சுக்கோங்க. ஹைட் வந்து a root 3 by 2னா ஏரியா அதோட அதிகமாக இருக்கும். ஸோ இங்கே a², இங்கே 2, இங்கே 4. ரைட்டுங்களா? ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும். ரைட். அடுத்து இப்போ இதில் நம்ம 3 ட்ரையாங்கிளும் கம்பேர் பண்ணலாம். ஐசோசெல் ட்ரையாங்கிள், அதாவது இரு சமபக்க முக்கோணம். அடுத்து ஸ்கேலின் ட்ரையாங்கிள், அதாவது அசமபக்க முக்கோணம். அடுத்து ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். ரைட்டா? ஐசோசெல் ட்ரையாங்கிள்னால் 2 பக்கம் சமமாக இருக்கும், ஒரு பக்கம் வேறு மாதிரி இருக்கும். அப்போ இதோட பெரிமீட்டர் என்னது? 2 பக்கம் ஈக்குவல், ஒரு பக்கம் வேறு மாதிரி இருக்கும். அப்போ இதோட பெரிமீட்டர் 3 கூட்டுங்க 2a + b. ரைட்? ஓகேங்களா? இது பெரிமீட்டர். ஏரியா half into bh. நார்மலாக எல்லாத்துக்கும் இருக்க ட்ரையாங்கிளுக்குள்ளே ஏரியா தான். சரி, இது அசமபக்க முக்கோணம். 3 வேறு சைடில் இருக்கும், a b c. ஸோ இதோட பெரிமீட்டர் என்னது? 3 கூட்டணும் a + b + c. ஏரியா வந்து என்னது? ரூட் ஆஃப் s s மைனஸ் a s மைனஸ் b s மைனஸ் c. ரைட்டா? எஸ்ஸுங்கிறது என்னன்னா a + இந்த பெரிமீட்டரை ரெண்டால் டிவைட் பண்ணிங்க. ரைட்? ஓகேவா? ரைட். அடுத்து ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளில் பெரிமீட்டர் வந்து ஈக்குவலேட்டர் 3 பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும். அப்போ a. அப்போது இதோட பெரிமீட்டர் வந்து 3a. ஓகேவா? ஹைட்டு வந்து என்னது? இதில் வந்து root 3 by a root 3 by 2. ரைட்டா? ஏரியா வந்து இதோட அதிகமாக இருக்கும். அப்போ a² root 3 by 4. ஓகேங்களா? ரைட். ஹைட்னா a root 3 by 2, ஏரியானா a² root 3 by 4. ரைட்? ஓகேவா? ரைட். அடுத்தது நம்ம பேரலோகிராம், ரோம்பஸ், அதுக்கப்புறம் குவாட்ரிலேட்டரல் ட்ரையாங்கிள், இந்த 4 பார்க்க போகிறோம். சரியா? சரி, ஃபஸ்ட்டு பேரலோகிராம்றாங்க. பேரலோகிராம்னா இப்படி இருக்கும் படம், அதாவது இணைகரம்.
சரியா, தமிழில் இணைகரம். இதை பாருங்கள், இந்த ரெக்டாங்கிளை சரிச்சு வச்ச மாதிரி இருக்கும். சரியா, ஸோ அதுதான் பேரலோகிராம். ஸோ ரெக்டாங்கிள் நம்ம என்ன எழுதுவோம், எல் இன்ட்டு பி. ரைட்டா, அதே மாதிரி பேரலோகிராமுக்கு என்னென்னா இந்த அளவு பாருங்கள், இது வந்து ஹைட்டு. ரைட்டா, இது வந்து பேஸ். ரைட்டா, அப்போ என்ன செய்யணும், அதே மாதிரி ரெக்டாங்கிளுக்கு எடுத்த மாதிரி இந்த 2 சைடு எடுத்துக்கேன், பி இன்ட்டு ஹெச். ஸோ பேரலோகிராமோட ஏரியா வந்து என்னது, பி இன்ட்டு ஹெச். ரைட்டா, அடுத்து ரோம்பஸ். ரோம்பஸ்னா என்ன, சாய் சதுரம். சரியா, சாய் சதுரம். சாய் சதுரம்னா என்னென்னா இதுதான் சாய் சதுரம். ரைட்டா, ரைட், சாய் சதுரம். இங்கே இதில் என்னென்னா சாய் சதுரம். இன்னொன்று நம்ம படிக்கக்கூடியது வந்து குவாட்ரிலேட்ரல் ட்ரையாங்கிள். குவாட்ரிலேட்ரல் ட்ரையாங்கிள் அது நாற்கரம். சரியா, நாற்கரம். இது எப்படி இருக்குன்னா, சரி ஒரு நிமிஷம், ரைட்டா, இதுதான் நாற்கரம். சரி, ரைட்டு. பாருங்கள், நம்ம சாய் சதுரம் நாற்கரம் இது ஈஸியாக நான் வச்சுக்கலாம். இது சைடு இருந்து எல்லாமே ஒன்று தான். அதான் சாய் சதுரன்றது பார்த்தீங்களா, சதுரம் மாதிரி தான் சைடுலாம் ஒரே இதாகும். ஸோ அதோட பெரிமீட்டருக்கு வந்து என்னென்னா, பெரிமீட்டருக்கு வந்து 4A. சரியா, ஸோ எல்லாமே ஒரே பக்கத்தில் இருக்கும், ஒரே அளவில் இருக்கிறனால. ரைட், பாருங்கள், இதோட ஏரியா வந்து எவ்வளோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இதோட ஏரியா. ரைட்டா, இதில் உள்ள எல்லாமே பாருங்கள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது. இது ஒரு ட்ரையாங்கிள் இல்லையா, இதுவும் ட்ரையாங்கிளில் இருக்குது. சரியா, ஸோ அப்போ ட்ரையாங்கிள் ஃபார்முலானது 1/2 இன்ட்டு BH, ட்ரையாங்கிளோட ஏரியா. அதுமாதிரி 1/2 இன்ட்டு BH. ரைட், இந்த பிக்கு பேர் என்னென்னா ஒரு டயகனல். சரியா, அந்த டயகனல். ஸோ D1. ரைட், ஓகேவா. அடுத்து இன்னும் இந்த ஹைச்சுக்கு பதிலாக இன்னொரு டயகனல். ரைட்டா, அப்போ D2. ஸோ அப்போ ஃபார்முலா என்ன வரும், 1/2 இன்ட்டு D1 இன்ட்டு D2. ரைட்டா, ரைட். நீங்கள் ட்ரையாங்கிள் ஃபார்முலா எடுத்துகிட்டு அதுலேருந்து நீங்கள் டயகனல் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ட்டு BH, ஒரு பிக்கு பேர ஒரு டயகனல், இந்த ஹைச் பேர இன்னொரு டயகனல். ரைட், ஓகேவா. ஸோ அதே மாதிரி குவாட்ரிலேட்ரல் ட்ரையாங்கிள் பாருங்கள், நாற்கரத்துக்கு 1/2 இன்ட்டு இந்த பிக்கு பதிலாக இந்த டயகனல். ரைட்டா, D இன்ட்டு ஹச்சுக்கு பதிலாக இந்த டயகனலை 2ஆக பிரிச்சுருக்காங்க. இது ஒன்று. சரியா, அதாவது இது ஒரு டயகனல் தான் 2ஆக பிரிஞ்சிருக்கு. ஸோ இது H1, இது H2. ரைட்டு, ஓகேவா. அப்போ இந்த ஹச்சுக்கு பதிலாக என்ன போடலாம், H1 + H2. ஸோ அப்போ இதோட ஏரியா 1/2 இன்ட்டு D இன்ட்டு H1 + H2. ரைட்டுங்களா, ரைட், ஓகே. இப்போது அடுத்தது நமக்கு சர்க்கிள் பார்க்க போகிறோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், சர்க்கிள். சரியா, சரி. ஒரு வட்டத்துக்கு முக்கியமானது என்னது, ஆரம் இருந்தால் தான் வட்டம் வரைய முடியும், அதாவது ரேடியஸ். சரியா, சரி. ஸோ வட்டத்தோட ஏரியானது ஃபஸ்ட்டு பெரிமீட்டர் பாருங்கள். பெரிமீட்டர்னால் சுற்றளவு. இது சுற்றி உள்ள பகுதி தான் என்னது, பெரிமீட்டர்னு சொல்லுவோம். சரியா, அப்போது ஒரு வட்டத்தோட ஆங்கிள் என்னது, 360 டிகிரி. சரியா, வட்டம் 360 டிகிரி. இப்போ 2 ஆரம் முக்கியம் இல்லையா, ஸோ இன்ட்டு ஆர். பைனா என்ன அர்த்தம்னா 180 டிகிரின்னு அர்த்தம். ஸோ 2 இன்ட்டு 180 டிகிரி எவ்வளோ வரும், 360 டிகிரி. அதுதான் வட்டம். ஓகேவா. இப்போ 360 இன்ட்டு ஆர் த ரேடியஸ். ஒரு ஆரத்தை வச்சு தான் நம்ம வட்டம் வரைய முடியும். ஓகேவா. ஸோ 2/r. அதோட ஏரியா என்ன இருக்கும், சுற்றளவுங்கிறது வெளியில் சுற்றி உள்ள பகுதி, ஏரியாங்கிறது உள்ள பகுதி. சரியா, சரி. ஸோ r². இந்த ரெண்டு மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டால் மீதி எல்லாமே இதில் இருந்து நம்ம டெரைவ் பண்ணிக்கலாம். ரைட். அடுத்து பாருங்கள், செமி சர்க்கிள்.
செமி சர்க்கிள். அரை வட்டம். அரை வட்டம்னா இதான், சரியா, இதுதான் அரை வட்டம். ஸோ இது வந்து இதோட ஏரியா பாருங்கள், முழு வட்டத்தோட ஏரியா வந்துடுது பை ஆர் ஸ்கொயர். ஓகேவா? அப்போ அரை வட்டம்னா அதில் பாதி இல்லையா? ஸோ அதனால் 1/2 பை ஆர் ஸ்கொயர். ஓகேவா? அப்போது இதோட ஏரியா வந்துடுது 1/2 பை ஆர் ஸ்கொயர். பெரிமீட்டருக்கு என்னது? பெரிமீட்டருக்கு வந்து முழு வட்டத்துக்கு 2/r. ரைட்டா? அப்போ அரை வட்டத்துக்கு என்ன பண்ணுவோம்? 1/2 2/r. ரைட்டா? 1/2 2/r. அப்போது 2 கேன்சலாக என்ன வரும்? பையாக மட்டும் இருக்கும். நம்ம பையோட விடக்கூடாது, ஏன்னா இங்கே என்ன இது இந்த அளவு மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். ரைட்டா? இப்போ அந்த பையார் கிடச்சிருக்கு, ஆனால் இதோட ஃபார்முலா முடியல. இப்போ நம்ம இதை எடுத்துருக்கிறது இந்த ஆர்க்கு மட்டும்தான், சரியா? செமி சர்க்கிள்னானது இதையும் சேர்த்தா தான் செமி சர்க்கிள். ஓகேவா? அப்போது இங்கே ரேடியஸ் எத்தனை வருது? இது வரைக்கும் ஒன்று 6, இது வரைக்கும் என்னது இன்னொரு 6. ஸோ இப்போ r + r 2r. இப்போ πr + 2r. ஓகேவா? அப்போ செமி சர்க்கிளோட பெரிமீட்டர் வந்து என்னது? πr + 2r. ரைட்டா? ரைட். அடுத்து வந்து கால்வட்டம். கால்வட்டம். கால்வட்டத்துக்கு இதுதான் கால்வட்டம், சரியா? கால்வட்டம். இப்போது கால்வட்டத்துக்கு சுற்றளவு கண்டுபிடிங்க, சரியா? இதுதான் கால்வட்டம். கால்வட்டத்துக்கு சுற்றளவு என்னது? சாரி, இது ஏரியா. ஃபஸ்ட்டு ஏரியா பார்க்கலாம். முழு வட்டத்துக்கு ஏரியானது பை ஆர் ஸ்கொயர். ரைட்டா? அப்போ கால்வட்டத்துக்கு அதில் கால் பகுதி. ஸோ 1/4 பை ஆர் ஸ்கொயர். ஏரியா = ரைட். இப்போ அதோட பெரிமீட்டர் பாருங்கள். பெரிமீட்டர் வந்து என்ன இருக்குது? முழு வட்டத்துக்கு 2/r. அப்போ கால்வட்டத்துக்கு 1/4 2/r. 2 கேன்சல் பண்ணால் 1/2 × πr. ரைட்டா? நம்ம இதோட முடிக்கக்கூடாது பெரிமீட்டருக்கு, ஏன்னா நம்ம இந்த ஆர்க்கு மட்டும்தான் பார்த்துருக்கோம். ரைட்டா? இது முழுசாக முடியும்னா இந்த பகுதி வேணும். ஓகேவா? அப்போ இதுதான் இந்த கால்வட்டத்தம். ரைட்டா? அப்போ இது ஒரு ஆர், இது ஒரு ஆர். ரைட்டா? அப்போ எத்தனை இருக்குது? 2 ஆர் இருக்குது. அப்போ 1/2 πr + 2r. ரைட்டுங்களா? ஓகே. ஸோ இப்போ கால்வட்டத்தோட பெரிமீட்டர் வந்து 1/2 πr + 2r. அரை வட்டத்துக்கு பெரிமீட்டர் வந்து எவ்வளவு? πr + 2r. ரைட்டா? ரைட். முழு வட்டத்துக்கு 2/r. ரைட். அடுத்து இன்னும் ஒன்று இருக்குது பாருங்கள், ஆர்க். நம்ம அடுத்து பார்க்க போது ஆர்க். ஆர்க்னா வட்ட வில். அதாவது இப்படி வட்டம் இருக்குது, இந்த வட்டத்தில் இது ரேடியஸு ஒரு பகுதியை வெட்டி எடுத்துருவாங்க. ஸோ அதை தான் கேட்பாங்க, அந்த வெட்டி எடுத்த பகுதி என்னன்னு கேட்பாங்க. ஸோ அதுதான் என்னதுன்னா டீட்டா, இதுதான் டிகிரி. சரியா? சரி, ரைட்டு, ஓகே. இப்போது இந்த ஆர்க்கோட ஏரியா என்னென்னு கேட்டாச்சுன்னா என்ன எழுதுனா, ஏரியாவை நம்ம வட்டத்துக்கு என்ன எழுதுவோம்? பை ஆர் ஸ்கொயர் இல்லையா? வட்டத்தோடது பை ஆர் ஸ்கொயர். ஸோ பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு டீட்டா பை 360 டிகிரி. ஓகேவா? இது மொத்தமாக அந்த வட்டம் வந்து 360 டிகிரி. ஸோ அதில் வந்து நம்ம எவ்வளோ வெட்டி எடுக்குமோ அதை போடணும். இப்போ சப்போஸ் 30 டிகிரி வெட்டி எடுக்கும் அப்படின்னா எப்படி எடுத்தோம்னா பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு 30/360 டிகிரி. ரைட்டா? ரைட். 90 டிகிரி வெட்டி எடுக்கோம்னா பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு 90/360 டிகிரி. ரைட்டா? அடித்தா 1/4. ஸோ பை ஆர் ஸ்கொயர் 1/4 பை ஆர் ஸ்கொயர். ஓகேவா? ரைட். ரைட். இப்போ இதில் என்ன மாதிரி இருக்குது? இது வந்து கால் வட்டமாக இருக்கா? அதாவது கால் வட்டம், கால் வட்டத்தோட ஏரியா 90 டிகிரின்னு என்ன அர்த்தம்? இதான் 90 டிகிரி வெட்டி எடுக்கும். ஓகேவா? 90 டிகிரி என்ன இருக்குது? கால் வட்டம், கால் வட்டத்தோட அளவு. புரியுதா? சரி. இப்போ இதே இது இதில் சுற்றளவு கேட்டால், பெரிமீட்டர் கேட்டால் என்ன எழுதணும்? சுற்றளவு. இதுதான் வட்டம். இந்த ஆர்க்கு நம்ம வெட்டி எடுத்துட்டோம். சரியா? ஸோ பெரிமீட்டர் என்ன எழுதுவோம்? வட்டத்தோட பெரிமீட்டர் என்னது? 2/r. வட்டத்தோட பெரிமீட்டர் என்னது?
2/r இன்ட்டு θ/360, அதாவது வெட்டி எடுத்த பகுதி θ/360 ப்ளஸ் என்ன எழுதணும், இது ஒரு ரேடியஸ் 6, இங்கே ஒரு ரேடியஸ் 6, 2r ரைட்டா. பெரிமீட்டர் கேட்டால் 2/r வட்டத்தோட சுற்றளவு எழுதிட்டு θ/360 போட்டுட்டு ப்ளஸ்ஸு இந்த 2r ரேடியஸ் ரைட்டுங்களா. ரைட், முடிஞ்சுது. 2D ஃபார்முலா முடிஞ்சுது. அடுத்து நம்ம 3D பார்க்கலாம்.